கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி போராட்டத்திற்கு பணிந்தது மத்திய அரசு. நாடு முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைந்த நிலையில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா. கடந்த 10 நாட்களில் நடந்த நிகழ்வுகளால் நான் வருத்தமடைகிறேன் என தர்மேந்திர பிரதான் ஆதங்கம். அதே சமயம் இது எனக்கு தனிப்பட்ட கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல எனவும் அறிக்கை. பீகார் மாநிலம் பாட்னாவில் நீட் தேர்வு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது போலீசார் சரமாரி தடியடி. போலீசாரை நோக்கி போராட்டக்காரர்கள் கற்களை வீசி எறிந்ததால் பரபரப்பு. பீகார் மாநிலம் சாப்ரா மாவட்டத்தில் நடைபெற்ற போராட்டத்திலும் வன்முறை. வாகனங்களை சேதப்படுத்திய இளைஞர்களை துரத்தி விரட்டியடித்த காவல்துறை. பாட்னாவில் நீட் போராட்டத்தில் ஈடுபட்ட ஜன்சக்தி ஜனதாதள் தலைவர் தேஜ் பிரதாப் அதிரடி கைது. மாணவர்கள் இளைஞர்களின் போராட்டத்திற்கு உயிரை இழக்கவும் தயார் என ஆவேசம். और अपने हक के लिए और अपने युवाओं के लिए हम मर मिटने के लिए तैयार हैं. பீகார் மாநிலம் அவுரங்காபாத்தில் போராட்டக்காரர்கள் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு. போலீசாரை நோக்கி கற்களை வீசியதால் நிலவியல் கட்டுக்குள் கொண்டுவர போலீசார் தடியடி. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி நாளை நாடு தழுவிய பேரணி. மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியாக செல்ல உள்ளதாக சிஜேபி திட்டவட்டம். டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடரும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி போராட்டத்தை அடுத்து பாதுகாப்பை பலப்படுத்தும் காவல்துறை. போராட்ட களத்திற்கு செல்லும் வழிகள் அனைத்தையும் தற்காலிக தடுப்புகள் கொண்டு அடைப்பு. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவதே ஒரே தீர்வு. தாக்குதல் சம்பவத்திற்கு மாணவர்கள் இடையே பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தல். Conversation about Mr. Dharmendra Pradhan being moved here, moved there, put behind, forward, nothing. Mr. Dharmendra Pradhan has to be sacked. Period. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவது மட்டும் தீர்வல்ல, பதவி விலகினாலும் நீட் தேர்வு தொடரும் என அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் குதிரை பேர வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜியிடம் 2 மணி நேரம் விசாரணை. பிறகு பேசுகிறேன் என செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில். அரசியலிலிருந்து விடைபெறுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. கட்சி பணிகளை அன்புமணி பார்த்துக் கொள்வார் என பேட்டி. அந்த வகையிலே அரசியலே நான் தலையிட மாட்டேன், அதை அன்புமணி அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். பாமக நிறுவனர் ராமதாசின் 88வது பிறந்தநாள். தைலாபுரம் இல்லத்திற்கு சென்ற குடும்பத்துடன் வாழ்த்து பெற்ற அன்புமணி. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு 3வது இடம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனம்.
கோயில் நில மோசடி முறைகேடு விவகாரத்தை கண்டித்து பல நிலையில் அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம். வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தல். பழனி நில மோசடி வழக்கில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். முறைகேடு விவகாரத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் காட்டம். சிபிசிஐடி வழக்கை நான் தான் முதலமைச்சர்கிட்ட சொல்லி இதை உடனடியாக சிபிசிஐடி வழக்காக மாற்றி விசாரிக்க வேண்டும். இதை விசாரித்து உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக தண்டிக்கப்படணும்னு சொல்லி கேட்ட உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி சிபிசிஐடியில் ப்ரீலிமினரி விசாரணையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதற்கான அறிக்கையும் அவங்க விரைவில் தாக்கல் பண்ணுவாங்க. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக தண்டிக்கப்படும். சென்னை ஏனூரில் கடலில் குளித்த கல்லூரி மாணவி அலையில் இழுத்துச் செல்லப்பட்டு பலி. மாயமான மற்றொரு மாணவரை தேடும் பணி தீவிரம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் சட்டவிரோத தொழிற்சாலை ரசாயன நீரை அரசு நிலங்களில் வெளியேற்றும் தனியார் லாரி. செய்தியாளர் வீடியோ எடுப்பதை கண்டதும் ஓட்டம் பிடித்த லாரி ஊழியர். சென்னை தரமணியில் காவலர் கட்டுமான பணியின் போது டிராலி அறுந்து விழுந்து விபத்து. கீழே குளித்துக் கொண்டிருந்த நபரின் தலையில் விழுந்ததில் ஒருவர் பரிதாப பலி, மற்றொருவர் படுகாயம். புனித ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முதலமைச்சர் அறை மாற்றம். 10வது மாடியில் முதலமைச்சர் அறை மாற உள்ளதாக கூறப்படும் நிலையில் புனரமைப்பு பணிகள் தீவிரம். காவல் மரணங்கள் தொடரும் நிலையில் முதலமைச்சர் விஜய் வாயை திறப்பது எப்போது என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேள்வி. முதலமைச்சரானதும் சாரி கூட கேட்க துணிவின்றி எங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறார் என காட்டமான பதிவு. கள்ளக்குறிச்சி தென்சென்னை மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. சட்டமன்ற தேர்தல் தோல்வி, கட்சி மறுசீரமைப்பு, உள்ளாட்சி தேர்தல் வியூகம் குறித்து ஆலோசனை. ஜம்மு காஷ்மீரின் தோடா, கிஸ்வார், ரம்பன் மாவட்டங்களில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் பக்லிஹார் அணை நிரம்பியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல மதகுகளில் இருந்து தண்ணீர் வெளியேற்றம். பிலிப்பைன்ஸ் நாட்டின் கப்பல் மீது தொடர்ந்து 2வது நாளாக சீனா தாக்குதல். தேவையின்றி அச்சுறுத்துவதாக பிலிப்பைன்ஸ் குற்றச்சாட்டு.